வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி. சென்னை தாயகத்தில் நடைபெற்ற மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, எம்பி துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்பு. அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. என் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் பாமகவிற்காகவும் என் மக்களுக்காகவும் போராடுவேன். ராமதாஸ் உறுதி. நாளை டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் காலை முதலே தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதேபோல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன்படி திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவருடன் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் உடன் இருந்தனர். பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் பேரணி நடத்தினர். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் விஜய பிரபாகரன், எல்.கே. சுதீஷ் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் சென்னை தலைமை கழக தாயகத்தில் நடைபெற்றது. சென்னை மதிமுக தலைமை கழக அலுவலகமான தாயகத்தில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. கழக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, எம்பி கழக பொருளாளர் செந்தில் அதிபன், துணை பொதுச் செயலாளர்கள் செஞ்சி ஏ.கே. மணி, ஆடுதுறை ரா முருகன், திமு ராஜேந்திரன், டாக்டர் ரோஹையா மற்றும் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இக்கூட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நீக்கப்பட்டிருக்கும் வாக்காளர்கள் குறித்து தீவிரமாக கள ஆய்வு செய்யும் கடமையை மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். மாநிலங்களின் நிதி சுமையை அதிகரிக்க செய்வதுடன் 100 நாள் வேலை திட்டத்தையே நீர்த்து போக செய்யும் வகையில் இயற்றப்பட்ட புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். இந்துத்துவ பாசிசத்தை வேரறுக்க ஜனநாயக முற்போக்கு சக்திகள் அணிதிரண்டு போராட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அருமை நண்பர் விஜயகாந்த் நற்பணிகளை நினைவு கூறுகிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் காலை முதலே தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஏழை மக்கள் மீது பெரும் பிரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற எனது அருமை நண்பர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் நற்பணிகளை நினைவு கூர்கிறேன் என தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் எளிமை குன்றாத மனிதராக திரைத்துறையிலும் அரசியலிலும் துணிவோடு செயல்பட்டவர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் என குறிப்பிட்டுள்ளார். தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பிற்கு பாத்திரமான அவர் எல்லோர் மீதும் அன்பு காட்டும் பண்பாளராக வாழ்ந்தவர். அவரது நினைவு நாளான இன்று அவரது மக்கள் பணிகளை நினைவு கூறுவதாக பதிவிட்டுள்ளார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாமகவிற்காக என் மக்களுக்காகவும் போராடுவேன் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
சேலத்தில் நாளை பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதையொட்டி தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில், சேலத்தில் நடைபெற உள்ள பாமகவின் பொதுக்குழு கூட்டம் வெறும் நிர்வாக நிகழ்வு அல்ல, இது உண்மையான பாமகவின் மறுபிறப்பு என தெரிவித்துள்ளார். இது குடும்ப சண்டையல்ல, பதவிக்கான போர் அல்ல, நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்து உருவாக்கிய இயக்கத்தின் ஆன்மாவை காப்பாற்றும் போராட்டம் என கூறியுள்ள அவர், இது என் கடைசி அரசியல் யுத்தமாக கூட இருக்கலாம், ஆனால் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக என் மக்களுக்காகவும் போராடுவேன் என கூறியுள்ளார். சிலைகளைத்தான் செதுக்க முடியுமே தவிர சில பேரை செதுக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. தலைமைங்கிறது அப்பன் வீட்டு சொத்து மாதிரி வாரிசாக வர்றது இல்லைப்பா. அது உழைப்பால், தியாகத்தில் வரணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அன்புமணிக்கு நான் என்ன வாய்ப்பை கொடுக்கல? எம்பி பதவி, மத்திய மந்திரி பதவி, தேர்தலில் தோற்ற பிறகும் ராஜ்யசபா பதவின்னு எல்லாமே கொடுத்தோம். ஆனால் பொறுப்பு வந்தால் மட்டும் போதாது, பொறுப்புணர்ச்சியும் வேணும். நாளை டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி தென்கடலோர தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதற்காக 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா உலகம் முழுவதிலும் உள்ள பெருமாள் கோவில்களில் நடைபெறுகிறது. இந்நிலையில் திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு லட்சக்கணக்கான புதுக்கோட்டையில் உள்ள ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் ஆர்சி நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 1995ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எந்தெந்த துறைகளில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பது குறித்து பகிர்ந்து கொண்டனர். மேலும் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஜவ்வு மிட்டாய், கல்கோனா உள்ளிட்டவற்றை மீண்டும் ஒன்றாக சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இன்றைக்கு இருக்கும் கூட்டணிக்கே நாங்கள் வெற்றி பெறுவோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொங்கல் முடிந்த பிறகு கூட்டணி குறித்து சொல்ல முடியும், இன்றைக்கு இருக்கும் கூட்டணிக்கே வெற்றி பெறுவோம், இன்னும் பல கட்சிகள் வந்தால் இன்னும் பலமான கூட்டணி அமையும் என தெரிவித்தார். குஜராத்தை தொடர்ந்து தற்போது காசி தமிழ் சங்கத்தை பிரதமர் மோடி நடத்துவதாக கூறிய அவர், தமிழுக்கு பல்வேறு பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் பிரதமரை முதல்வர் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார் என கூறினார். பொங்கல் முடிந்த பிறகு யார் யாரெல்லாம் வருகிறார் என்பது அதை பொறுத்துத்தான் நம்ம சொல்லலாம். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி இருந்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்னும் பல கட்சிகள் வந்தால் இன்னும் பலமான கூட்டணியாக அது அமையும். அந்த தமிழ்ச்சங்கம் முடித்துவிட்டு இப்பொழுது ராமேஸ்வரத்தில் 30ஆம் தேதி வருகிற 30ஆம் தேதி நம்ம இந்திய
குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்வதாக இருக்கிறது. மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட அதில் கலந்து கொள்கிறார். நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். ஆக தமிழுக்கு இவ்வளவு அருமையும் பெருமையும் செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் மீண்டும் நுரை பொங்கி ஓடுவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி வழியாக செல்லும் பாலாற்றில் கடந்த சில மாதங்களாக பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து சீராக உள்ளது. இந்நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில தனியார் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஆலை கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுகின்றனர். இதனால் மாரப்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தில் கீழ் செல்லும் பாலாற்று நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. இதன் காரணமாக விளைநிலங்களில் உள்ள நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாகவும் மனிதர்கள் கால்நடைகள் கூட குடிக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு திருப்பதி மலையில் நேரடி இலவச தரிசன நடைமுறை மட்டுமே அமலில் இருக்கும் என தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் தெரிவித்தார். மேலும் வரும் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்கள் இலவச தரிசன டோக்கன்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொண்டு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே திருப்பதி மலையில் தரிசன அனுமதி வழங்கப்படும் என கூறினார். If everybody were to maintain the time slots are perfectly designed to ensure that if you report to the queue line as per your time slot, it will not take more than 2.5 hours for darshan. However, if the devotees violate the queue line, the time slots, then the congestion is likely to happen, and as a result, we have made arrangements for 3 different entry points in the queue lines. The reason is this. Otherwise, if everybody were to maintain time slots, we would not require 3 entry points, and there would be smooth transition from the queue line into the queue complex and for the darshan of the Lord in the main temple. So the request is, who have got time slots, kindly maintain the time slots. Who don't have time slots, who want to come for Sarva Darshan, kindly follow the updates before you commence your travel to Tirupati and Tirumala. That way, 7 lakh, approximately 7.6 to 7.7 lakh devotees, we hope that they will have a nice spiritual experience in Tirumala. அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சியில் உள்ள சிவன் கோவில் கதவை உடைத்த மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த 3 கிராம் தாலியை திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தாப்பலூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற இளம்பெண் அவருடன் பணிபுரியும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கோபியை காதலித்து வந்த நிலையில் இருவரும் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே திருமணம் செய்து கொள்ளாமல் கோபி தலைமறைவாகி உள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த சரஸ்வதி ராமநாதபுரத்தில் உள்ள கோபியின் வீட்டிற்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேருந்து பயணிகளிடம் விலை உயர்ந்த செல்போன்களை திருடிய ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேர் மற்றும் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் சிறார் ஒருவர் என 5 பேர் கொண்ட கும்பலை அவிநாசி போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 79 செல்போன்கள் மற்றும் சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டகுளத்தில் ஐயப்பன் பக்தர்கள் சார்பில் பொது பஜனை நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தேநீர் வழங்கி உணவு பரிமாறிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வருவாய் கோட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் செலியன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வாகனங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வசதிகள், அவசர கால வழி, கேமராக்களின் செயல்பாடுகள் மற்றும் வாகனங்களின் ஆவணங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பள்ளி வாகனங்களை இயக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து
ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினர். டிரைவரே எல்லா இடத்துலையும் சின்ன குழந்தைங்களை மெயின்டைன் பண்ண முடியாது போகுது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாளர் இல்லாமல் நீங்கள் வண்டி இயக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களை கை குழந்தையை கூட்டிகிட்டு வர தாய்மார்கள் வந்து அந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களை படிக்கட்டில் ஏற்றி விடுறப்போ இந்த குழந்தை கீழே இறக்கி விட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து தவறி போயிட்டு வீல் கிட்ட போயிடுது. சமயத்தில் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி 1-2 நிகழ்வு நடந்துருது. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் டிரைவர் இன்னும் அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த அம்மா ஒரு 2 குழந்தைங்களோட வந்ததை கிளம்புறப்போ மூவ் பண்ணுறப்போ அவங்க குழந்தையோட வெளியில் போயிட்டாங்களா நகர்ந்துட்டாங்களா அப்படின்றத பார்த்துட்டு எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தினசரி காலையில் வண்டி எடுக்கிறப்போ நான் யாராவது கண்டுபிடிச்சி சொல்கிற குறைபாடு ஒரு பேரண்ட்டு தெரிஞ்சு ஒரு குழந்தை சொல்லி அல்லது ரோட்டில் போகிறவங்க செஞ்சு சொல்கிற குறைபாடு இல்லாமல் அவங்களாவே அந்த வண்டியை சுற்றி பார்த்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிற மாதிரி ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் ஆலயத்தில் 109வது மகா குருபூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சிவலிங்கத்திற்கும் ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் சுவாமிக்கும் பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டு வஸ்திரம் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட கல்வித்துறை கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் மற்றும் லிங்க்ஸ் எஜுகேஷனல் சொசைட்டி சங்கம் சார்பில் 2026 புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டு 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருச்சி மாநகர பகுதிகளில் புதை சாக்கடை அடைப்பை நீக்கும் வகையில் 3,78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள சூப்பர் சக்கர ரீசைக்ளினர் வாகனத்தை மாநகராட்சியின் பயன்பாட்டிற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த காளீஸ்வரி மாதச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் கொடுத்த பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும், காளீஸ்வரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி. சென்னை தாயகத்தில் நடைபெற்ற மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, MP துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்பு. அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த். முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதிவு. என் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் பாமகவிற்காகவும் என் மக்களுக்காகவும் போராடுவேன். ராமதாஸ் உறுதி. நாளை டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.